திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தர் அலங்காரத்தினுடைய 61வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. வரையற்று அவுணர் சிரம் அற்று வாரிதி வற்ற செற்ற புறையற்ற வேலவன் போதித்தவாம் பஞ்சபூதமும் அற்று உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயம் அற்று கரையற்று இருளற்று எனதற்று இருக்கும் அக்காட்சியதே. வரையற்று கிரௌஞ்சமலை அழியும்படியாகவும் அவுணர் சிரமற்று அசுரர்களுடைய தலையெல்லாம் சிந்தும்படியாகவும் அவர்களுடைய தலைகளெல்லாம் அருந்து விழும்படியாகவும் வாரிதி வற்றச் செற்ற அங்கே கடல் வற்றும்படியாக போர் செய்து புறையற்ற வேலவன் போதித்தவா அங்கே குற்றமற்ற வேலை ஞானத்தை வேலாக கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் அடியேனுக்கு உபதேசம் செய்த நிலை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், பஞ்சபூதமும் அற்று உடலிலே இருந்து ஐம்பூதங்களும் அகன்றன. உரை அற்று அங்கே பேச்சு இன்றி உணர்வற்று நான் இருக்கின்றேன் என்ற நிலையும் இன்றி உடலற்று உடல் இருக்கின்றது என்ற சிந்தனையும் இன்றி உயிரற்று நான் உயிரோடு இருக்கின்றேன் என்கின்ற சிந்தனையும் அன்றி உபாயமற்று இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற நிலையும் அன்று கரையற்று இருளற்று அங்கே கரையும் நான் ஏதோ கடலிலே இருக்கின்றேன் அங்கே கரை இருக்கின்றது என்கின்ற நிலையும் கடந்து இருளையும் கடந்து எனதற்று நான் இருக்கின்றேன் என்கின்ற நிலையும் கடந்து இருக்கும் அக்காட்சியதே. இவ்வாறு அத்தனையும் கடந்த ஓர் உன்னத நிலையாக முருகப்பெருமான் அடியேனுக்கு உபதேசித்த நிலை இருந்தது என்று இந்த அத்தனையும் நமக்கு பிறவிப்பிணியை தரக்கூடிய அத்தனையும் விட்டு நீங்குவதற்கு ஒரு பெரும் துணையாக இருப்பது முருகப்பெருமானுடைய திருவடிவே என்று இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார் அருணகிரிநாதர். திருச்சிற்றம்பலம்.